ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கரெக்ட் நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறீங்களே இந்த மாதிரி லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்போ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான வீடியோ. அதாவது இது எக்ஸ்டர்னல் ஃபைலாக கொடுத்துருக்கேன், அதை பதிவிறக்கம் செஞ்சு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அது எப்போன்னு தள்ளாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ லைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபைலாக கொடுத்துட்டேன். ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நான் ஏன் எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் ஃபுல்லாகவே எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 குரூப் இருக்கும். அதை பார்த்தீங்க அப்படின்னா காப்பி லேயர் பண்ணி பேஸ்ட் லேயர் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணாலும் உங்கள் விருப்பம் தான். ஏதோ 2 இதை ஹைட் பண்ணிடுங்க. இந்த வால்யூம் பார் இருக்குல்ல, இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எமோஜி ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வால்யூம் பாரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா எடிட் குரூப் போங்க. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான எமோஜி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்கள் விருப்பம் தான், எந்த எமோஜி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதை பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சியாக மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண எமோஜி அப்படியே தெரியும். ஸோ அது உங்களுக்கு தேவையான இடத்துல அலைன் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் வரை இந்த மாதிரி கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு பேக் வாங்க. கட் ஆனிச்சு அப்படின்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, காப்பி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி கட் ஆகலாட்டி ப்ராப்ளமே இல்லை. நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது நம்ம எமோஜி ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் எடிட் குரூப் போயிட்டு அதில் டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான எமோஜி ஆட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரன்ஸாக மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் வரை இந்த மாதிரி கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் வாங்க. கட் ஆனிச்சு அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த எமோஜி நமக்கு ஆட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டு எல்லாமே நான் கொடுத்துட்டேன். ஸோ கீழே ஒரு ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போனீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் செலக்ட் மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இல்லை வேறு எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம். அதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போது அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 லிரிக்ஸ் கோன்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே உள்ள இமேஜ் லேயரு, அதாவது ஷேப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரூப் 2யும் பார்த்தீங்க அப்படின்னா காப்பி லேயர் பண்ணி அடுத்தடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே உள்ள கலரை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த குரூப் கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப் போனீங்க அப்படின்னா இன்னொரு குரூப் இருக்கும், அந்த குரூப்பை கிளிக் பண்ணி அகைன் எடிட் குரூப் போனீங்க அப்படின்னா இதில் 2 கலர் கொடுத்துருப்பேன். இதில் வேறு எந்த கலர் சேஞ்ச் பண்ணணுமோ இங்கே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் நமக்கு கிடச்சிருக்கும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லிரிக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு எக்ஸாம்பிள் ஃபைலை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேக்கிங் வீடியோ வேணும் அப்படின்னா வர கம்மிங் சண்டே நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் லைட் அண்டில் போய் ஸ்க்ரீனு இல்லை லைட் அண்ட் இல்லை 2ல் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக மேலே அந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். ஜஸ்ட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தது கிடச்சிருக்கும். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பின்னாடி அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கிற மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் இருக்கிற மாதிரி தான் வீடியோ இருந்துச்சு. எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி அதெல்லாம் ஆட் பண்ணாமல் நான் இப்போ இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில், நம்ம டெலகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில், இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டில் எல்லாத்துலையும் நான் கொடுக்குறேன். 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாடா, பை பாய், see you.